கேஎஸ் கட்டில் ஃபார்ம் சேனல் நண்பரான அனைவருக்கும் வணக்கம்ங்க. 18/3/2026 இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அட்டகாசமான காங்கேயம் காலக்கன்று, மயிலக்கன்று, கிடாரி கன்றுங்க, சினை மாடு இருக்குதுங்க, காரங்காலை கன்று இருக்குது. வீடியோ பதிவில் முழுமையாக பாருங்கள். ஒரு 5 விற்பனை பதிவு இருக்குது. பார்த்துட்டு எந்த மாடு எந்த கன்று பிடிச்சாலும் என்ன விலை நிலவரம் சொல்லியிருக்கிறோம், என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க. நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல இருக்குதுங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் 25 கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் மேற்கு வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல ஒரு 10வது கிலோமீட்டரில் இருக்குதுங்க. 2 இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்கும். நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம். காலையில் ஒரு 6 மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க. நேரில் வர முடியாத பட்சத்தில் எப்பவும் போல் நீங்கள் ரெகுலராக எடுக்கிறவங்களும் சரி, புதுசாக எடுக்கிறவங்களும் சரி, வீடியோவை பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் 100% அனுப்பிச்சி கொடுத்துடலாமுங்க. ஜாயிண்ட் வாடகை 100% எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுக்குறோம். அது ஒரு மாடு ஒரு கன்று வாங்கினீங்கனாலும் சரி, நீங்கள் வண்டி நிறையா வாங்கிட்டீங்க, 4 கன்று 3 கன்று வாங்கிட்டீங்கன்னா ஒரு வண்டிக்கு லோட் ஆயிடுச்சுன்னா அது நீங்கள் தனி வாடகை கொடுத்துடலாமுங்க. வீடியோ பதிவு பாருங்கள். முதல்ல பார்த்துட்டு இருக்கிற கன்று சுத்தமான கன்றுங்க. நல்ல குவாலிட்டி, நல்லா அச்சல் ஊற்றுன மாதிரி நந்தி சிலையாட்டு இருக்கக்கூடிய கன்று. ஒரு மயிலக்கன்று, காங்கேயம் கன்று, கிடாரி கன்றுங்க. கொம்புதலை, கண்ணாமொழி, சுத்தம், நிறக்கால், கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டுவிடாமல் நல்ல பழைய ஒருக்க மாட்டுக்கு பிறந்த தெளிவான ஒரு காங்கேயம் கன்றுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த முக அச்சில், இந்த சுத்தத்தில், கலர் நிறக்கால் சுத்தத்துலைங்க, கண்ணாமொழி கொம்புதலையில் நல்ல கன்று, தெளிவான கண்ணாக கொண்டு வந்திருக்கிறோமுங்க. கன்று முகத்தில் நாளைக்கு சிறந்த மாடாக ஒரு காங்கேயத்தில் மயில மாடாக நல்லா விளாட்கொம்பு டைப்பில் வந்து சேரக்கூடிய தெளிவான சுத்தமான மயில கிடாரி, காங்கேயம் கிடாரிங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். குறைப்பழுது கழிப்புச்சுரிகள் கிடையாதுங்க. திமிழ் அமைப்பும் தெளிவான திமிழ் அமைப்பு இருக்கும். குழாம்பு நலம் தெளிவான அமைப்பு, காம்பு நலம் தெளிவாக இருக்குங்க. நல்ல பெருவட்டு மாடாக வந்து சேரக்கூடிய ஒரு 10 மாதங்களான சுத்தமான ஒரு மயில கிடாரிங்க. நல்ல தெளிவான முகம்ங்க. கொம்புதலையில் அழகாக இருக்கும். நீள உயரத்தில் நல்ல தெளிவான மாடாக வந்து சேரும். அதே மாதிரி நல்ல வாய்க்கடிசம் இருக்குங்க. கையால் ஊக்கம், எலும்பு கணம், பின்மாடு, வால் சன்னம், ஒரு காலக்கன்று என்ன பிறப்பில் இருக்குமோ அதே மாதிரி தெளிவான அழகான லட்சணத்தில் இருக்கக்கூடிய கன்று ஒரு மயிலக்கன்று, கிடாரி கன்று. 9 to 10 மாதமான சுத்தமான காங்கேயம் கன்று, கிடாரி கன்றுங்க. கண்ணோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 28,000 ரூபாய். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க. இந்த மாதிரி கன்றுகளுக்கு சற்று விலைகள் ஒரு 2 முன்ன பின்ன அதிகமாக தான் இருக்கும். தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா கன்றுகள் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கிறது இல்லைங்க. நம்மளும் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் கொண்டு வந்து விற்பனை பதிவு போடுறோம். நாளைக்கு நம்ம கொடுத்தோம்னா பின்னாடி நல்ல முறையாக மாடாக்கி கொடுத்தீங்கனாலும் நம்மளே திருப்பி வாங்கி விற்பனை செய்கிற மாதிரி மாடல்கிட்ட கொண்டு வந்து போடுறோங்க. நல்லா இழைக்காமல் நல்லா புஷ்டியை கொண்டு வந்தீங்கன்னா இந்த கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100ல் ஒரு 10 கன்று அந்த மாதிரி வந்து சேரக்கூடிய எல்லா லட்சணமும் பொருந்திய கன்றுங்க. விற்பனை விலை 28,000 ரூபாய். கன்று நல்ல கன்று, தெளிவான கன்றுங்க. வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டு தெளிவுபடுத்திக்கிங்க. எல்லா பதிவுலையுமே விலை நிலவரத்தை கண்டிப்பாக சொல்லியிருப்போம். சொல்லாமல் விற்பனை விலை போடுறது இல்லைங்க. கன்று ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு இன்னுமே நல்ல லட்சணமாக இருக்கும். நல்ல தோல் சுத்தமான கன்றுங்க. எந்த விதமான கழிப்புகளும் கிடையாது. நல்ல மான்குட்டியாட்ட தெளிவான கொம்புதலையில் அழகு வச்சிருந்தா சிறந்த கண்ணாக வரக்கூடிய மயிலக்கன்று, கிடாரி கன்று. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க. அதே மாதிரி விலை பேசி முடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் கண்டிப்பாக பண்ணிடணுங்க. ஜிபே, ஃபோன்பே மூலிமா பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு உங்கள் லொக்கேஷன் அனுப்பிச்சிருங்க. கையோட வாடகை எவ்வளோ வருது அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். 10,000 ரூபாய் வரும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் நம்ம பண்ணித்தரோம். ஒரு 5 to 5,500 தான் வரும். 5,000 வரும்னா ஒரு 2,500 to 2,800 தான் வருங்க. அதே மாதிரி இந்த பொள்ளாச்சி, உடுமலை, கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த பகுதிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் சுற்றளவில் ஒரு 1,500 மட்டும்தான் வாங்குறோமுங்க. வெளியூர் வெளி மாவட்டங்களுக்கு கிலோமீட்டர் அடிப்படையில் நம்ம ஜாயிண்ட் வாடகை கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றோம். கண்ணை பொறுத்தளவுக்கு தெளிவான கன்று. விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க. 2வது பார்க்குறது நல்ல ஹெவி குவாலிட்டியான மாடுங்க. ஒரு 14-15 மாதமான சுத்தமான ஒரு பல் போடாத, இன்னும் 6-7 மாதங்கள் கழித்து பல் போடக்கூடிய நந்த சிலையாட்ட எல்லா லட்சணமும் பொருந்திய நல்ல ஹை குவாலிட்டியான மயிலக்கன்று, கிடாரி கன்றுங்க. நல்ல முதுகு நல்ல அகலம்ங்க. பின்மாடு, கைகள் ஊக்கம், கொம்புதலை நல்ல ஒரு அழகு லட்சணத்தில் பெருசாக இந்த மாட்டை பற்றி எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. அந்த மாதிரி எந்த விதமான குறைகளும் இல்லாத நல்ல கால் கருப்புக்கிலிருந்து மேலே வரைக்கும் கட்டுவிடாத தெளிவான ஒரு மயில கிடாரி, நல்ல குவாலிட்டியான கிடாரி, சுழிகள் கழிப்பு இல்லாமல் குறைபழுதுகள் இல்லாமல் நல்ல அழகு லட்சணத்தில் நல்ல வெளிச்சமான முகம் கொண்டு ஒரு மயில கிடாரிங்க. செலக்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கலாமுங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு நம்மகிட்ட சரி ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் சரியாக கேட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கிங்க. அட்வான்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வேண்டான்னு சொல்லக்கூடாதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறைக்கு 2 முறை தெளிவாக நீங்கள் டைம் எடுத்துகிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள்.
ஒரு மாடுகள் கன்றுகள் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துடைய சம்மதத்தில் வாங்க முடியும், வளர்த்த முடியுங்க. அதனால் தெளிவாக கேட்டுக்குங்க. கண்ணோட முழு விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா 15 மாதம் இருக்கும். சுழி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க. நல்ல எலும்பு குணம், நல்ல பால் வர்க்கமான மாட்டோட கன்று. வளர்த்த ஒரு மாடு நல்ல மாடாக வளர்த்தோன்னு நினைக்கிறவங்க, நல்ல விலையில் வந்து முன்ன பின்ன இருந்தாலும் நல்ல முகலட்சணமான கிடாரியாக வளர்த்தோன்னு நினைக்கிறவங்க இதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாமுங்க. மூக்கணம் வந்து பார்த்திங்கன்னா குத்தி இருக்குதுங்க. அது வண்டியில் வரும்போது பழைய கயிறு அப்படிங்கிறங்காட்டி வந்து அது கட்டாயி விழுந்துருச்சு. நம்ம நீட்டாக கழுவி விட்டு மூக்கணம்லாம் புது கயிறு போட்டு கொடுத்து டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். இந்த கிடாரியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 42,000 ரூபாய். வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. நல்ல வாய் கிடச்சுங்க. மாடு நல்லா பெருமாடாகும். வளர்த்துறதை பொறுத்து மாடு வந்து பார்த்திங்கன்னா அதில் உருவாக்கிக்கலாம். வேணுங்கிறவங்க மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டு, விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் தொடர்பு கொண்டு எடுத்துக்கலாமுங்க. விற்பனை விலை 42,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக 3வது விற்பனை பதிவில் பார்க்குறதுங்க, ஒரு மயிலக்கன்று நல்ல டாப் குவாலிட்டியான உடம்பு பொறுப்பு, கைகால் ஊக்கம், நல்ல திமிரு, நல்ல முகப்புள்ளைங்க, திமிழேற்றத்தில் கண்ணாமொழி நல்ல வெறித்தனமான கண்ணாமொழியோட நல்ல ஒரு கைகால் ஊக்கத்துலேங்க, நல்ல ரெட்டத்திமிழ் அமைப்பில், நல்ல ஃபோர்ஸுங்க, நல்ல படபடப்பு, சுறுசுறுப்பு, நல்ல எலும்பு கணத்தில் பெரிய காளையாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நல்ல ரெட்டநாடி உடம்புல ரெட்டத்திமிழ் அமைப்பில் சுழி சுத்தத்துலேங்க, வால் பட்டவால் இல்லாமல் கைகால் ஊக்கத்தில் நல்ல திமிரு தோற்றம், சுறுசுறுப்பு படபடப்பு, எல்லா சுறுசுறுப்பும் இருக்குதுங்க. எல்லா விதமான உங்களுக்கு ரவுடித்தனம் பண்ணக்கூடிய கன்று, சுழி சுத்தமான கன்று, குறைப்பழுது கிடையாது, கழிப்புச்சொலில் கிடையாது. நல்ல நெட்டு நீளம், நல்ல உடம்பு சட்டம், நல்ல உடம்பு சட்டமுங்க. மற்றபடி சுழிகள் எல்லாமே ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது. குறைப்பழுது கிடையாது, கழிப்புச்சொலிகள் கிடையாதுங்க. வாழறக்கும் தெளிவாக இருக்கும். வால் நல்லா பின்மாட்டில் நல்லா டாப் குவாலிட்டியான பின்மாடு, உடம்பு சட்டத்துலேயும் நல்ல உடம்பு சட்டத்தில் நல்ல தெளிவான உடம்பு சட்டமான மாடுங்க. கண்ணாமொழி நல்ல வெளிச்சமான தெளிவான கண்ணாமொழியில் இருக்குது. கையால் ஊக்கம், கால் கருப்பு எல்லா சுத்தமும் இருக்குதுங்க. கன்று நல்ல பால் குடிச்சு, நல்ல தவிடு ஆழத்தையும் குடிச்சு, நல்ல தெளிவான திமிரில் இருக்குதுங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு 11.5 அடி உயரத்தில் கிட்டத்தட்ட வந்து சேருங்க. நல்ல ரெட்டநாடி உடம்புல நல்லா வந்து சுறுசுறுப்பில் நம்ம கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 11.5 அடி உயரம், கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மாதம் தான் இருக்கும். எல்லா விதமான சுறுசுறுப்பு இருக்குது. குழாமுனாலும் தெளிவான அச்சல் ஊற்றுன மாதிரி தெளிவான குழாம் அமைப்பு இருக்குது. படவடப்பு சுறுசுறுப்பான கன்று 11.5 அடி உயரத்தில் இருக்குதுங்க. விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 39,500 சொல்லியிருக்கிறோம். அதாவது ஒரு 40 ரூபா சொல்லியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. அடுத்ததாக பார்க்குறதுங்க, நல்லா ஜெட் பிளாக்காக வந்து சேரக்கூடிய பால்முடிகள் கலைஞ்சி தெளிவாக வந்துட்டு இருக்கக்கூடிய சுழி சுத்தமான கன்றுங்க. நேர்கொம்பு கன்று, குறைப்பழுது கழிப்பு சொல்லி இல்லாமல், நல்ல நீளத்தில் உயரத்தில் தாடுகுடி இல்லாமல், நல்ல வால் சனத்தில் உருட்டு வால் வந்து சேரக்கூடிய கன்றுங்க. நல்லா கண்ணாமொழி தெளிவான கன்று, ஜெட் பிளாக்காக வந்து சேருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை புலிகள் மறைகள் இல்லாமல் சுத்தமான கன்று, காங்கி கன்று, காராங்கன்றுங்க. மேய்ச்சல் நிலம இருந்ததுன்னா கொண்டு போய் விட்டிங்கன்னா மாடு ஒரு 3 மாதத்தில் தெளிவாக ரெடி ஆகிக்குங்க. பின் மாடலேயும் நல்லா டாப்பாக இருக்கும். நேரில் ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குறது இந்த கன்று நேரில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்குங்க. அந்தளவுக்கு நல்ல தோல் சுத்தம் இருக்குது. தாடையே இல்லைங்க. தொப்புள் கொடி சுத்தமாக இருக்காது, அருந்தாடையில் இருக்கும். மற்றபடி தோல் நைஸில் தெளிவான தோல் நைஸ் இருக்குது. கன்று படவடப்பு சுறுசுறுப்பும் இருக்குதுங்க. விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 8 மாதம் 9 மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான ஒரு 10 படி உயரத்தில் இருக்கக்கூடிய காரங்காலை கன்று, ஜெட் பிளாக்காக வந்து சேரக்கூடிய கன்றுங்க. பால்முடிகள் கலைஞ்சி வரும்போது சுத்தமான முகத்தில் எப்படி ஜெட் பிளாக்காக இருக்கோ அந்த மாதிரி தெளிவாக வந்து சேர்ந்துருங்க. விற்பனை விலை 21,500 சொல்லிக்கிறோம். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிட்டு ஒரு முறைக்கு முறை தெளிவுபடுத்திய பிறகு அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க.
அடுத்ததாக பார்க்குறதுங்க ஒரு மயில மாடு போட்டால் 3வது கன்றுங்க 9 மாதம் சினையில் இருக்குது. நல்ல திமிழத்தோம் நல்ல வெள்ளை மயிலையாக வந்து சேரக்கூடிய மாடுங்க. நல்ல வட்டக்கொம்பு இப்போ பெரிய கொம்பாக வேண்டாம் சின்ன கொம்பாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாமுங்க. மாடு வந்து நல்ல பெருவிட்டுங்க, சுழி சுத்தம், அதே மாதிரி மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குது. கன்று போட்ட பிறகு கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையத்திலேருந்தே கால் அணைச்சி கறந்து பழக்கியிருக்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், எந்த விதமான தொந்தரவும் இல்லைங்க. தவிடு ஆட தீவனம் தெளிவாக குடிச்சிக்குது. கறவை ஒரு 2-2.5 லிட்டர் ஒரு நேரத்துக்கு கறக்கிற அளவுக்கு எல்லா சுத்தம் இருக்குதுங்க. நல்ல தோல் நைஸுங்க, மடிகாம்பு சுத்தம் நல்ல தெளிவான சுத்தம். காம்புக்கு நாளுக்கு இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு விரல் கேப்பில் தெளிவாக இருக்குங்க. மடி இன்னும் முழுசாக வரும்போது மாடு இன்னும் பார்க்குறக்கும் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. நேரில் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்குங்க. கடைப்பல் முளைப்பு 3ஆம் ஈத்து இன்னொரு 9 மாதம் சினை இன்னொரு 10 நாளில் ஒரு வாரத்துக்குள்ளே கன்று போட்டுக்கோங்க. விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது அதே மாதிரி கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். 2-2.5 லிட்டர் பால் ஒரு வேலை கறந்துக்கலாம். காங்கைங்கன்று போடுங்க, எந்த விதமான தொந்தரவும் இருக்காதுங்க. விற்பனை விலை நிலவரம் 79 ரூபா சொல்லியிருக்கிறோமுங்க. நல்ல பெருவிட்டு ரட்டனடி உடம்பும் நல்ல டயர் வண்டி ஏறுது சைஸில் மாடு நல்லா நைஸ் குவாலிட்டியாகவும் இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. அதே போல் நம்ம போடக்கூடிய மாடுகள் கண்டல் வீடியோவில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணி ஒரு முறைக்கு 2 முறை தெளிவாக கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து வீடியோவிலேயே பார்த்துட்டு வால் கோணையாக இருக்கும், வால் வந்து பத்தாது, இல்லை வந்து வீடியோவில் பார்த்துட்டு கூட அந்த சுழி வந்து தள்ளி இருக்குதா இல்லை மேலே இருக்குதா கீழே இருக்குதாங்களாம் அவங்கவுங்களாம் முடிவு பண்ணிக்கிறாங்க. அதை அப்படி பண்ணக்கூடாதுங்க. எதுவுமே வீடியோவில் வந்து 100% தெளிவாக நம்ம சொல்ல முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி இந்த இடத்துல இந்த மாதிரி தவறு எதாவது இருக்கான்னு கேளுங்க, இல்லை அம்மைத்தளம்புல் இருக்கான்னு கேளுங்க. ஏன்னா சின்ன சின்ன அம்மைத்தளம்புல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் இந்த மாட்டில் எதுவும் கிடையாது, சுத்தமாக இருக்குதுங்க. பொதுவாக நம்ம எல்லா வீடியோவிலையும் பார்க்குறதுக்காக நம்ம சொல்லிட்டு வரோம். எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி ஒரு முறைக்கு 2 முறை தெளிவாக கேட்டுக்குங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோடி புறா சொல்லி ஓகேம்பாங்க, ஒரு சிலருக்கு ஜோடி புறா சொல்லி வேண்டாம்பாங்க. அந்த மாதிரி எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் சொல்லி கேட்டு தெளிவுபடுத்திய பிறகு அட்வான்ஸ் பண்ணிக்கங்க. இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு எந்த விதமான கழிப்பும் இல்லை, கொண்டு போனால் நல்ல முறையாக கறந்துட்டு தொந்தரவுலாம் வச்சுக்கலாமுங்க. மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோமுங்க. இல்லை அப்படின்னாலும் இன்றைக்கி மாலையில் போடக்கூடிய பதிவு வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோமுங்க. நன்றி, வணக்கம்.